ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்ட்ஸ் அண்ட் விஸ்பர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஓட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்யூச்சரில் வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவீங்க. ஸோ 2025 ப்ரெடிக்ஷன்ஸ்க்காக நான் மொத்தம் 3 பைல் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3. நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த பைல் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன்ஸையும் பார்த்துடுங்க. ஸோ உங்களுக்காக 2025 என்ன வச்சுருக்கு அப்படின்றத நம்ம சீக்கிரமாகவே அன்லாக் பண்ண போகிறோம். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அண்ட் நானுமே நல்லா இருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த அப்கமிங் 2025 உங்களுக்காக என்ன வச்சுருக்குன்றதை நம்ம அன்லாக் பண்ணலாம். கம் ஆன். ஹலோ பைல் 1. இந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி யோகா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் எக்ஸசைஸில் ரொம்ப அட்ராக்டான பர்சனாக இருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த பைல் லைக் உங்களோட ஸ்டெபிலிட்டியை குறிக்கிற ஒரு பைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போகிற அந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வாவ், மகாசிவராத்திரி லவ் அண்ட் ஹார்மனி அவைட்ஸ். ஸோ உங்களுக்கு 2025 ஸ்டார்டிங்லேயே லவ்வில் தான் ஆரம்பிக்குது. டெஃபினட்டாக இப்போது நீங்கள் 2024, 2023லலாம் லவ்வில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட லவ்வை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு கார்டு தான் இது. தட் இஸ் மேரேஜ். இல்லை நான் ஆல்ரெடி ரொம்ப சிங்கிளாக இருக்கேன், எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களோட கரெக்ட் பார்ட்னரை நீங்கள் பார்க்குற ஒரு இயராக தான் இருக்கும் இந்த இயர். ஸோ இது லைக் லார்ட் சிவா அண்ட் காடஸ் பார்வதி எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கப்பலோ அதே மாதிரி நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் கப்பலாக தான் இருப்பீங்க இந்த சொசைட்டியில். உங்கள் ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சிங் கப்பலாக தான் உங்களை எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ லவ்ன்ற வரைக்கும் இந்த இயர் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஒரு க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லவ்வுக்கு பஞ்சமே இருக்காது. ஸ்டார்டிங் வந்திருக்க ஃபர்ஸ்ட் கார்டே ரொம்ப அமேசிங்கான கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட லவ்வை அடுத்தடுத்த லைக் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு இயராக தான் இருக்கும். லைக் லவ்வை பொறுத்த வரைக்கும் இட் வில் கோ அப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக நெக்ஸ்ட் மேரேஜ் அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த இயர். ஸோ 2025க்கு லவ்வில் பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேர், டேக் அ பிரேக் அண்ட் ரியோசினேட். எப்போவுமே லைஃப் நம்மளுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காது. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸிங் சிச்சுவேஷன்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி வர டைமில் யூ ஹாவ் டு டேக் அ பிரேக். அது குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. அண்ட் செல்ஃப் கேர் இஸ் இம்பார்ட்டண்ட். அது ஒரு செல்ஃபிஷான டெசிஷன் அப்படின்னு இல்லை, இட்ஸ் அ ரியலி இம்பார்ட்டண்ட் டெசிஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி உங்களை கேர் பண்ணிக்கிறது அது ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் கேர்ன்றது லைக் ஸ்கின் கேர், ஹேர் கேர் எடுக்கிற மாதிரி நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிற ஒரு டைம் பீரியட். இந்த 2025ல் உங்களோட ஒரு பெட்டர் வெர்ஷனை கொண்டு வரதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் செல்ஃப் கேர் அண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸிங் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கான ஒரு ஐடியாவுமே கிடைக்கும். ஸோ செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை இந்த இயர் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும். அதுக்காக ஒரு தனியாக ஒரு கார்டே உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்து வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி எமோஷ்னல் சப்போர்ட். ஆல்ரெடி உங்களுக்கு மகா சிவராத்திரி லவ் அண்ட் ஹார்மோனி அவைட்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஃபேமிலி எமோஷ்னல் சப்போர்ட். எஸ், டெஃபினெட்லி இது ஒரு 100% அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் ஐ புட் இட் அரவுண்ட் 99.99% அப்படின்னே போடுறேன். பிகாஸ் மேபி அந்த 0.1% நான் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மிஸ் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஃபேமிலி எமோஷ்னல் சப்போர்ட். நிறைய பேர் ஒர்க்கஹாலிக்காக இருப்பீங்க, இல்லை அப்படின்னா லைக் உங்கள் ட்ரீம்ஸை சேஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதை குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது.
ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் லவ் இந்த ஃபேமிலி இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம் பீரியட் தான் 2025. ஸோ 2025ல உங்களோட ஃபேமிலி டைமுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. லைக் உங்களோட ஃபேமிலி கூட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். பிகாஸ் டைம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் நிறைய பேர் கூட பேச முடியாது. ஸோ அதனால் 2025ல ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் இது. ஸோ மறக்காமல் ஃபேமிலிக்கு எமோஷ்னல் சப்போர்ட்டும் தேவை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் எமோஷ்னலாகவும் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்றதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சேவ் சேவ் டைம் ஃபார் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 chakras. Harmonize your 7 chakras. இதுதான் வந்திருக்க கார்டு. பிகாஸ் இந்த கார்டு என்ன குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு டைம் பீரியட். லைக் இன்னுமே நிறைய ஹைட் ரீச்சஸ் பண்ணுறதுக்கு உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். லைக் உங்களோட எனர்ஜி லெவல்ஸ், உங்களோட சக்ரா, உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட ஐடியாஸ் இது எல்லாமே உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி லைக் உங்களுக்குள்ளே நீங்களே இன்ஃப்ளூயன்ஸ் மோட்டிவேட் பண்ணி பண்ணுங்கள். லைக் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். பட் எது வரைக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். லைக் உங்களோட லைஃப் ஹெல்த்தியராக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுண்ட்ரிஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி உங்கள் எமோஷன்ஸுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. லைக் மெடிடேஷன், ஒரு நேச்சரில் ஒரு வாக், இல்லை உங்களோட செல்ஃப் டாக்கிங் டைம் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கணேஷா ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஸோ இந்த கார்டு ரொம்ப என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2024ல் நீங்கள் நிறைய விஷயம் ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை 2025 ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்கான ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாமே நகர்ந்து போய்டும். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் இயர் ஃபார் யூ, பிக் மேசிவ் இயர். இது லைக் உங்களோட பெட்டர் வேர்ஷனை வெளியில் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னுமே நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு இயர்னே சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக லார்ட் கணேஷான்றது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு புது விஷயம் ஆரம்பித்தாலும் அவருக்கு நம்ம ப்ரே பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். ஸோ உங்களுக்கு லார்ட் கணேஷா ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்திருக்கும் போது உங்களுக்கு வரப்போகிற அப்டக்கல்ஸ், தடங்கள் எல்லாமே விலகி போயிடும். டெஃபினட்டாக இந்த இயர் நீங்கள் தொடுற எல்லாமே சக்ஸஸில் தான் போய் முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ட் கணேஷா இஸ் கோயிங் டு பிரிங் யூ அ லாட் ஆஃப் சக்ஸஸ் டு யூ. அதே அட் த சேம் டைம் உங்களோட பெட்டர் வெர்ஷன், லைக் நிறைய நாலேஜ் வைஸ் உங்களுக்கு நிறைய கெயின் பண்ணுவீங்க, நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. லைக் நாலேஜ் யார்கிட்ட இருந்தும் நம்மளால் திருட முடியாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிற ஒரு விஷயந்தான் அது. ஸோ இந்த இயர் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கெயினில் தான் கிடைக்கும், லாஸ் அப்படின்றதுக்கே கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் அமேசிங் இயர் ஃபார் யூ. லைக் உங்களோட ஸ்டார்ட்டே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வில். உங்களுக்கு வில் பவர் இருக்குது அப்படின்றது ஞாபகம் இருக்கும். வில் பவர் எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த வில் பவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நிறைய பேருக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கும். பட் ஆனால் மற்றவங்க சொல்லும் போது என்ன யோசிப்போம், லைக் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஒருத்தவங்க நெகட்டிவாக சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே டவுன் ஆகிடுவீங்க. ஓகே, நம்மளால் முடியாது போல இருக்குது, நம்ம தான் ஓவராக எக்ஸாச்சுரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது நம்ம யோசிக்கிறோம். பட் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. உங்களோட வில் பவரை தாண்டி எதுவுமே இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களோட கெப்பாபிலிட்டியை நம்புங்க, உங்களோட டேலண்ட்டை நம்புங்க, உங்களோட கட்ஸை நம்புங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். இந்த உலகத்தில் யாரை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும்னா அது உங்களை மட்டும்தான். உங்களை நீங்கள் நம்பினாலே போதும். யூ வில் ரீச் பிக் ஹைட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயர் உங்களோட டேலண்ட் எல்லாமே வெளியில் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்காக ஒரு கார்டு பாப்டாக இருக்குது, என்னன்றதை பார்க்கலாம். உங்களுக்காக வந்திருக்க அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ் க்ரோத். டெஃபினெட்லி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் இதெல்லாம் ரீச் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஸோ க்ரோத் இஸ் ஒன் அமாங் தட். நீங்கள் இன்னுமே மேல் வளர்ந்துட்டு தான் போவீங்க. வளர்ந்துட்டு போகிறதுனால டெஃபினெட்லி உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாமே ஸ்பாட்லைட்ஸில் தான் வரும். ஸோ நீங்கள் லைக்
க்ரோத் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேலண்ட்டை வெளியில் கொண்டு வாங்க. லைக் உங்களோட எமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிங்க. உங்களை நீங்களே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த க்ரோத் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த இயர் உங்களுக்கு ஒரு பிக் மேசிவ் இயராக தான் இருக்க போகுது. நீங்கள் நினச்சதை விட ஒரு மிகப்பெரிய ஹைட்ஸ் இதில் ரீச் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக கூட இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த இயர் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆரம்பித்த இடத்துல இல்லாமல் இன்னொரு அடுத்த லெவலுக்கே போயிருப்பீங்க. தட்ஸ் அ பிக் சக்ஸஸ் ஃபார் யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ரியலி இம்பார்ட்டன்ட் டு நோ தட் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப். உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். லெட் மீ ஃபோக்கஸ் இட் ஃபார் யூ. சேஞ்சுன்றது லைக் உங்களை நீங்களே லைக் எப்படின்னா கேட்டர்பில்லர்லேருந்து பட்டர்ஃப்ளை எப்படி வருது அது மாதிரி தான். இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை விட ஒரு அழகான ஒரு இடத்துல தான் உங்களை வந்து இந்த வருஷம் வைக்க போகுது. 2025 வந்து ரொம்ப லக்கி இயர்னே சொல்லலாம் உங்களுக்கு. பிகாஸ் நிறைய சக்ஸஸ் வரப்போகுது. உங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் லவ் லைஃப் நல்லா இருக்க போகுது, உங்கள் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்க போகுது. கெரியர் ரிலேட்டடாகவுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கார்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இருக்க அப்டக்கல்ஸ் எல்லாமே இந்த வருஷம் விலக போகுது. லைக் நீங்கள் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த வருஷம் வந்து யூ வில் பி இன் அ பிக் மேசிவ் ஹைட். அதாவது வந்து உங்களோட ஹைட்டுக்கு மற்றவங்கள ரீச் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் சேஞ்ச் ஃபார் யூ கைஸ் அப்படின்றதே சொல்லலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் அது பண்ணாலே போதும், யூ வில் ரீச் பிக் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாகவே இருப்பீங்க. உங்களோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சைடாக இருக்கட்டும். நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓகே நம்மளோட கடமையை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. பட் மற்றவங்க வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா, ஓகே அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, நம்மளும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணும். நீங்கள் உங்களை அறியாமலே இன்னொருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாசமிங். எப்படி ஒரு மொட்டு பூவாக மலருதோ அது மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாமே டார்க் சைடில் இருந்திருக்கும். பட் இந்த இயர் டெஃபினெட்லி அது எல்லாமே ஸ்பாட்லைட்டில் வரப்போகுது. அதுதான் பிளாசமிங். ஸோ பிளாசமிங் வந்து எந்த அளவுக்கு பூ அழகாக மலருதோ அதே மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க் டேலண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதுக்கேற்ற ரெக்கக்னைசேஷன், அதுக்கேற்ற பாராட்டுகள், அதுக்கேற்ற பொசிஷன், அதுக்கேற்ற ஒரு அப்ரைசல் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த இயர் வந்து உங்களுக்கு கெரியர் ரிலேட்டடாகவும் சரி, ஃபேமிலி ரிலேட்டடாகவும் சரி, லவ் ரிலேட்டடாகவும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓகே நம்ம இன்னும் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றது வந்து யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு இயராக தான் இருக்கும். 2025 உங்களுக்கு வந்து ஒரு லக்கியஸ்ட் இயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஓகே நம்ம வந்து எஃபர்ட் போடாமல் இருக்க வேணாம், கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, யூனிவர்ஸே உங்களை கைட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இயர் ரொம்ப பெரிய இயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணாலே போதும். யூ வில் பி இன் அ பிக் ஹைட். ஒரு பெரிய மற்றவங்கெல்லாம் மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இயர் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு லக்கியஸ்ட் இயர். உங்களோட டேலண்ட்லேருந்து எல்லாமே வந்து வெளிக்கொண்டு வரப்போகிற ஒரு இயர். நீங்கள் ஸ்பாட்லைட்டில் வந்து ஜொலிக்க போகிற இயர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுல் ஸ்பிரிட். யூ சி கிளாரிட்டி நவ். அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த இயர் வந்து நீங்கள் பண்ணுற கோல்ஸ்லேருந்து அச்சீவ் பண்ண போகிற பேஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கரெக்டான பாத், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துலேருந்துலாம் கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி அந்த பாத்தில் போகணும், எப்படி ஒரு இதுக்கு அப்ளை பண்ணணும், எப்படி வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகணும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு கிளியர் வே தெரியும்.
உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த பர்சனை மீட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஏதோ பஸ் ட்ராவல்லையோ ட்ரெயின் ட்ராவல்லையோ இல்லை இன்ஸ்டா போஸ்ட்லேயோ இல்லை எப்படியாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் யூ சீ கிளாரிட்டினா, உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். யார் யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த இயர் வந்து ஒரு கிளியர் விசிபிள் விஷன் கிடைக்க போகிற ஒரு இயர்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டர் ஸ்பிரிட், யூ ஆர் நெவர் அலோன். ஸோ வந்து நீங்கள் எப்பவுமே தனியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். அப்படி நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் லேக் ஆகுறீங்க, எந்த ஏரியாவில் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், உங்களோட பெட்டர் வெர்ஷன் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், அடுத்தடுத்து உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து சக்ஸஸ் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து செல்ஃப் அனலைசிஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்பணும் அப்படின்னா அது நீங்களாக மட்டும்தான் இருக்கணும். உங்களை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க எதுவுமே தெரியாது. பிகாஸ் அவங்க யாருக்குமே நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணீங்கன்னு தெரியாது. ஈவன் எனக்குமே தெரியாது. பட் ஆனால் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஸோ டெஃபினெட்லி டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் சேஞ்சஸ். அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம்பட் ஸ்பிரிட், பி அட் ஹோம். பி அட் ஹோம்னா நான் வீட்லேயே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்லாருக்குமே லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் இருப்பாங்க வேர் யூ ஃபீல் பீஸ் அண்ட் கம்ப்ளீட்டட். லைக் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது கொஞ்சம் கூடமே வந்து பயப்பட மாட்டீங்க. ஒரு தப்பான விஷயத்தையும் நீங்கள் சொன்னால் கூட தைரியமாக சொல்வீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அந்த பர்சன் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களோட வந்து லோ லெவல்லையும் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி ஹையஸ்ட் லெவல்லையும் இருப்பாங்க. அதாவது உங்களோட ஃபெயிலியர்லேயும் இருப்பாங்க, உங்களோட சக்ஸஸ்லேயும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா டெஃபினெட்லி அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த உலகத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ உங்களோட ஃபெயிலியரில் உங்களுக்கு லாயலாக இருக்காங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு பர்சனை விட்டுறாதீங்க. அது மாதிரி கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்றத நினச்சிக்கோங்க. ஸோ அதனால் அந்த பர்சன்கிட்ட நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுவீங்க. அந்த பர்சன் கூட உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பார்த்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டல் ஃபேஸ் உங்களோட லைஃப்பில் கிடைக்குதோ நீங்கள் அந்த பர்சனை மீட் பண்ணலாம். ஸோ யூ கேன் எது வேணால் புலம்பலாம் அவங்கக்கிட்ட. அதுதான் பி அட் ஹோம். அடுத்து வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பிரிட், பி ஜெனரஸ் டு ஸ்பிரிட். லைன் ஸ்பிரிட், லைன் வந்து காட்டுக்கே ராஜா அப்படின்றது தெரியும். பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, அது டைகரோட பவர்ஃபுல் கிடையாது, சீட்டாவோட ஃபாஸ்டரும் கிடையாது, எலிஃபெண்ட்டோட ஸ்ட்ராங்கும் கிடையாது. பட் ஏன் அது ராஜாவாக இருக்குது? பிகாஸ் அது வந்து எதையும் பார்த்து பயந்ததில்லை, அதனால தான் அது ராஜாவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எதையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. அண்ட் அட் த சேம் டைம் பி மோர் ஜென்டில் வித் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே டாக்ஸிக்காக இருக்கிறத நிறுத்திட்டு நீங்கள் ஜென்டலாக இருக்க பழகிக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களோட ஜென்டிலை காட்டுறீங்க. பட் அந்த ஜென்டில் சைடு ஏன் நீங்கள் உங்களுக்கு காட்டக்கூடாது? ஏன் உங்களுக்கு நீங்கள் டாக்ஸிக்காக இருக்கீங்க? உங்களை நீங்களே ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜென்டிலாக இருங்க. ரொம்ப லைக் வந்து உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தைய எப்படி டேக் கேர் பண்ணிப்பீங்களோ அது மாதிரி டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்னை நரிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஹேர் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறதா இருக்கட்டும், உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் ஜென்டலாக ட்ரீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். அப்போ தான் மற்றவங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக் ஸ்பிரிட், பி லாயல் டு யுவர் லவ்ட் ஒன்ஸ். ஸோ வந்து உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு நீங்கள் வந்து ரொம்ப லாயலாக இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப லாயல்ட்டியில் அதுங்களை மிஞ்சுக்கு ஆளே கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ஆல்ரெடி இந்த இயர் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு லவ்வில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி உங்களோட லவ்ட் ஒனுக்கு லாயலாக இருங்க. லைக் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எதுவும் மறைக்க வேணாம், அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஷேர்
லைக் கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் நீங்க உங்க விஷயத்த ஷேர் பண்ணா மட்டும் தான் அவங்களாலயுமே வந்து யோசிக்க முடியும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து. ஓகே, இதனால தான் வந்து நம்மளுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ வந்து பி லாயல் டு யுவர் லவ்ட் ஒன்ஸ், பி கிரேட்ஃபுல் அண்ட் பி தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் லவ்ட் ஒன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக செல்ஃப் கேர். அஃப்கோர்ஸ் இந்த இயரோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ செல்ஃப் கேர் டிப் எல்லாமே இருந்தா எப்படி? ஸோ உங்களுக்காக வந்திருக்க அந்த ஃபர்ஸ்ட் செல்ஃப் கேர் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஐ எம் வர்தி ஆஃப் த வெரி பெஸ்ட் இன் லைஃப். எவ்ரி ஒன் இஸ் வர்தி. ஓகேவா? உங்களோட பெஸ்ட் லைஃப்க்கு யூ ஆர் வர்த் எனஃப். ஸோ உங்களுக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே பெஸ்ட்டான திங்ஸ் நடக்கணும் அப்படின்றதுக்காக யூ ஆர் வர்த் எனஃப். யாராவது யூ ஆர் நாட் வர்த் ஆஃப் இட், யூ ஆர் நாட் எனஃப் ஃபார் இட், யூ டோன்ட் ஃபிட் இன் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரிமெம்பர் உங்களோட ஹார்ட்ஷிப் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கு வொர்த் இல்லையா, இருக்கா அப்படின்றத நீங்கள் மட்டும் தான் சூஸ் பண்ணணும், மற்றவங்க இல்லை. ஸோ வந்து நீங்கள் யூ ஆர் வொர்த் டு கெட் எவ்ரிதிங் பெஸ்ட் இன் யுவர் லைஃப். உங்களோட லைஃப்பில் எல்லா பெஸ்ட் விஷயத்துக்குமே நீங்கள் வொர்த் தான். ஸோ யாராவது இல்லை அப்படிலாம் இல்லை, ஏதோ லக் அப்படி இப்படின்னாங்கன்னா நீங்கள் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன். ஏன்னா உங்களோட ஹார்ட்ஷிப் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை எனர்ஜி கிரியேட்ஸ் மை ரியாலிட்டி, வாட் ஐ ஃபோக்கஸ் ஆன், வாட் ஐ மேனிஃபெஸ்ட். ஸோ இந்த இயர் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எல்லாமே வந்து சக்ஸஸ். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்களா லவ் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணால் மணி கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ரியாலிட்டியாக வரும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட எனர்ஜி, உங்களோட ஆரா உங்களை சரவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால எவ்ரிதிங் வில் ஹேப்பன் இன் அ பாசிட்டிவ் வே. மோரோவர் இந்த இயர் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் கார்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. லைக் ஒன்லி பாசிட்டிவிட்டி. ஒன்றுமே வந்து நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு கார்டுமே இல்லை. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக ஆரம்பிக்கலாம். உங்களோட லவ் லைஃப்லேருந்து, கெரியர் லைஃப்லேருந்து, ஃபேமிலி லைஃப்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இயர் 2025 இட்ஸ் அன் அமேசிங் இயர் ஃபார் யூ. ஸோ நீங்கள் வந்து பைல் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லீவ் அ ரெட் ஹார்ட் இன் த கமெண்ட். ஹலோ பைல் 2, இந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் மிஸ்டரிக்கல் பர்சனாக தான் இருப்பீங்க. அண்ட் வந்து உங்களோட லைஃப்பில் நிறைய மிஸ்டீரியஸ் திங்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து இந்த அப்கமிங் 2025 இயர் ப்ரொடக்ஷன் தான் வந்து உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2025 உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொடக்ஷன்ஸ் வச்சுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் யுவர் ரீடிங்ஸ். அண்ட் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட் பாப்டப் ஆயிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். 6 ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த 6 ஆஃப் கப்ஸ் எது குறிப்பிடும்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களோட பாஸ்ட் லைஃப்பை தான் குறிக்கும். லைக் உங்களோட ஹாப்பியஸ்ட் பாஸ்ட் மெமரி தான் நீங்கள் வந்து யோசித்து ரொம்ப ரெக்கலெக்ட் பண்ணி 2024 ஃபுல்லாக நீங்கள் அதை பற்றி தான் யோசித்து இது பண்ணியிருப்பீங்க. லைக் அதை நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணாமல் நீங்கள் 2024 ஃபுல்லாக அந்த பாஸ்ட் திங்ஸை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்க. பட் அந்த பாஸ்ட் திங், ஹாப்பி மெமரிஸ், ஓகே ஃபைன், அதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் ஓகே. பட் உங்களோட ப்ரெசன்ட் என்ன? ஸோ நீங்கள் பாஸ்ட்டை பற்றி உங்களோட ப்ரெசென்ட்டில் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசென்ட் யார் வாழ்வா? ஸோ ப்ரெசென்ட் டைமிங்க்கு நீங்கள் வரணும். அந்த பாஸ்ட் வந்து உங்களோட ப்ரெசென்ட் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட்டில் இருக்க ஹாப்பி மெமரிஸாகவே வச்சுக்கோங்க. அண்ட் நவ் அண்ட் தென் யோசிக்கிறதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவே இருக்கிறீங்க, எனக்கு அந்த பாஸ் தான் வேணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களோட ப்ரெசென்ட் லைஃப்லையுமே நீங்கள் நிறைய நல்ல நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்களோட ப்ரெசென்ட் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இயராக தான் பார்க்குறேன் 2025. அண்ட் நெக்ஸ்ட் வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ கிங்குன்றது ஒரு பெரிய அத்தாரிட்டியான ஒரு பொசிஷன். ஸோ கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெரியரில் வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 2025 அதுக்கான இயர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி, அந்த அத்தாரிட்டிக்கான ஏற்ற மாதிரி ஒரு பொசிஷன் கிடைக்கும். லைக் நீங்கள் இப்போ டிஎல்லாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து மேனேஜர் ஆகிறதுக்கு ஒரு நிறைய ப்ரொமோஷனோ
பொசிஷன் கிடைக்கும். ஸோ அதனால கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு பொசிஷனை குறிக்குதோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆன ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. லைக் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருப்பீங்க. பிகாஸ் உங்களோட பாஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பாஸ்ட் இந்த ப்ரெசென்ட் அஃபெக்ட் பண்ண விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ட் உங்களோட எமோஷன்ஸுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வந்து ஒரு ஸ்டெப்பில் தான் இப்போ இருப்பீங்க. லைக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகிறது அப்படின்ற ஒரு ஃபேஸில் தான் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா லேர்ன் டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்து உங்களுக்காக வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டார். இது வந்து ஒரு மேஜர் ஆர்கானா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டார் கார்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, உங்களோட ஃபெய்த் அண்ட் உங்களோட பர்சனல் க்ரோத்தை குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. ஸோ பர்சனல் க்ரோத் அப்படின்னா உங்களோட கேரக்டர், ஆட்டிடியூட், லைக் உங்களோட பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட பெட்டர் வெர்ஷன் இந்த வேர்ல்டு கொண்டு வரது தான் இந்த பர்சனல் க்ரோத். ஸோ பர்சனல் க்ரோத் மே இன்க்ளூட் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் யுவர் கெரியர் லைஃப் டூ. ஸோ வந்து உங்களோட பர்சனல் க்ரோத் வந்து எதெல்லாம் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் லைஃப்பில் இருந்து உங்களோட ஃபேமிலி லைஃப்லேருந்து எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு இதுதான் உங்களோட பர்சனல் க்ரோத் குறிப்பிடுது. ஸோ பர்சனலி உங்களை வந்து யாராவது ரொம்ப கேவலமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க, லைக் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக லைக் கீழே உங்களை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த 2025 உங்களுக்கு ஒரு பெரிய க்ரோத் கொண்டு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2025 உங்களுக்கு பர்சனல் க்ரோத் இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க. லைக் நிறைய டெம்பிள்ஸ் போகிறது, சர்ச்சஸ் போகிறது, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது உங்களுக்குள்ள. ஸோ யூ வில் பிலீவ் இன் காட் அப்படின்னே சொல்லலாம். யூ வில் பிலீவ் இன் யூனிவர்ஸ். பிகாஸ் காட் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஐ ரெப்ரசன்ட் இட் ஆஸ் யூனிவர்ஸ். ஸோ இந்த யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரலாம், ஃப்ரீக்வன்சிஸ் மேலே நம்பிக்கை வரலாம். ஸோ ஸ்பிரிச்சுவலி யூ வில் க்ரோ திஸ் இயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் த ஸ்டார். இட் இஸ் அ மேஜர் ஆர்கானா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ இந்த 2 ஆஃப் பென்டிகல்ஸ் எதை குறிப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். அட் த டைமில் 2 ஆர் மோர் டாஸ்க்கை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டெட்லைன்ஸ்க்கு முன்னாடியே நிறைய டாஸ்க் முடிக்கிறது, இல்லை டெட்லைன்ஸ்லேயே வந்து நீங்கள் மல்டிபிள் டாஸ்க் முடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அதில் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அதை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க. அது குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் 2 ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாராலையுமே பண்ண முடியாது. பட் இனிஷியலி அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் போட்டு வச்சுக்கணும். அந்த ஸ்கெட்யூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இனிஷியலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் போக போக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ 2 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்லேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் கப்ஸ். ஸோ இது வந்து ஒரு அமேசிங்கான கார்டு. ஏன்னா இந்த இயர் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா கணக்கிலே கொண்டு வர முடியாத அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதாவது உங்களோட கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், பர்சனலாக நீங்கள் எங்கேயாவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது அக்கேஷ்னலி நீங்கள் போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிப்பீங்க. பட் ஆனால் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இயர் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து கிடைக்காது, ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இயர் ஃபுல்லாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது நீங்கள் ஏன் மிஸ் பண்ணணும்? ஸோ டெஃபினெட்லி மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களோட டோரில் நாக் பண்ணுற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் யூஸ் பண்ணுங்கள். யூ வில் கெயின் மோர் நாலேஜ். லைக் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க.
ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். பர்சனலியும் சரி, கெரியர் வைஸும் சரி, ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெவல் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர வர நீங்கள் வந்து உங்களோட முயற்சிகளை கைவிடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அது டெஃபினட்டாக சக்ஸஸில் முடியும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் அதே மாதிரி பாஸ்ட் லைஃப்லேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ரெசென்ட் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களோட ப்ரெசென்ட் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கை கூடும். ஸோ அதனால் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரெசென்ட். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, லெட் மீ ஃபோக்கஸ் இட் ஃபார் யூ. அடுத்த கார்டு வந்து அசஸிங். ஸோ அசஸிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லைக் நீங்கள் வந்து ஒரு ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் ட்ரீம் பண்ணதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின்ட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்கெடியூல் போடுற ஒரு டைம் பீரியடும் எந்த 2025 வரலாம். மேபி நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸை சீரியஸாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். பிகாஸ் லைக் ஒரு மார்னிங் எழுந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து காஃபியை வந்து வயிற்றுக்குள்ளே போடாமல் ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறமேட்டு நான் மெடிடேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு காஃபி குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது. லைக் உங்களோட ஸ்கெடியூல்டு அண்ட் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்து உங்களோட கோல்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே 2025 ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதை வந்து குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இந்த கார்டு அசஸிங். ஸோ அசஸிங் அண்ட் அசெம்பிளி எல்லாமே வந்து லைக் உங்களை வந்து ஒரு கரெக்டான கைடட் பாத்குள்ளே கொண்டு வர்றது தான் இந்த கார்டோட ஒரு இன்ஃபர்மேஷனே. அடுத்து வந்திருக்க கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ். ஸோ உங்களை இவ்வளோ நாள் வந்து எது உங்களை வே டவுன் பண்ணிகிட்ருக்கோம், லைக் வந்து அந்த விஷயத்த நம்ம பண்ணலாமா, இல்லை நம்ம இந்த இது ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த சைடு நம்ம போகலாமா, இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களை எது வந்து அதெல்லாம் தடுத்து நிறுத்துது, லைக் சொசைட்டியில் ஏதாவது பேசுவாங்களா, நம்ம வீட்டில் ஒத்துப்பாங்களா அப்படின்றது தானே. ஸோ அதெல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை தர ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ ரிலீஸ் விச் இஸ் ஃபியரிங் யூ. நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு தூரம் நீங்கள் அதை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் பெயின் வந்து உங்களுக்கு தான். ஸோ ரிலீஸ் your anger, your fear and everything which is weighing down you from the success. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களோட கோல் அண்ட் உங்களோட சக்ஸஸ்க்கு வந்து எதிராக இருக்குன்னா அதை தூக்கி எறிஞ்சிடுங்க. ரிலீஸ் இட். ஏன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரிலீஸ் சர்டைன் எமோஷன்ஸ், சர்டைன் திங்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அண்ட் உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்க்கலாம். அட்ராக்ஷன். ஓகே, இந்த இயர் யூ ஆர் கோயிங் டு அட்ராக்ட் மெனி திங்ஸ், மெனி பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ரொம்ப அழகான ஒரு கார்டு. அட்ராக்ஷன் இஸ் லைக் ஒரு மேக்னெட் வந்து எப்படி வந்து இன்னொரு மேக்னெட்டை இழுக்குது அது மாதிரி தான். யூ வில் அட்ராக்ட் abundance, சக்ஸஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இந்த இயர் நீங்கள் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயத்த அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அட்ராக்ஷன் உங்களோட ப்ரெடிக்ஷனில் வந்திருக்கு. ஸோ வந்து நிறைய பாசிட்டிவான திங்ஸ் அட்ராக்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் எல்லாமே நடக்குதுன்னு நினைங்க. ஸோ பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் நிறைய அட்ராக்ட் ஆகும். லைக் உங்களோட கெரியர் ரிலேட்டடாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப்லேயே நீங்கள் ஒரு சீரியஸான ஒரு கோலில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதில் வின் பண்ணுவேன் அப்படின்றத நினைங்க. ஸோ அப்படி நீங்கள் வின் பண்ணுவீங்க தான் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ், வின்னிங் எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது, மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு 2025 நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் லைக் அ ஸ்ட்ராங் ப்ரெடிக்ஷன். ஏன்னா நீங்கள் அட்ராக்ஷன் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரெசன்ட் லைஃப். ஸோ வந்து உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயத்த அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அட்ராக்ட் பாசிட்டிவிட்டி. அண்ட் உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரிலீஸ்ன்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ யா,
ரிலீஸ்ன்னு ஒரு கார்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ உங்களோட ஃபியரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற மாரி இருக்கு. ஸோ எந்த ஒரு பயம் உங்கள வந்து ரொம்ப பின்தங்கி வச்சிருக்கோ, அந்த பயத்த ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு இயர். நீங்க வந்து எதையும் பார்த்து பயப்பட தேவையில்ல. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க தப்பு பண்ணாத வரைக்கும் நீங்க எதுக்கு பயப்படணும்? உங்களோட கோல்ஸ், உங்களோட நெனச்ச விஷஸ் எல்லாம் நிறைவேத்தணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுல தப்பே கிடையாது. நெறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணாம எனக்கு என்னோட விஷஸ் நடக்கணும், நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பைத்தியம் மாரி இருக்காங்க. பட் ஆனா நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு பயப்பட தேவையில்ல. உங்களோட ஃபியர ரிலீஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன தேவைன்னு தோணுதோ, அத நோக்கி நீங்க போயிட்டே இருக்கலாம். அதுக்காக நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அண்ட் அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து மத்தவங்கள காயப்படுத்தாம இருக்கணும். அது வந்து தப்பான விஷயம் இல்லாம இருக்கணும். லைக் வந்து மத்தவங்கள காயப்படுத்தி பண்றது தப்பான விஷயம் தானே. ஸோ அதனால மத்தவங்கள ஹர்ட் பண்ணாத மாரி நீங்க ஒரு கோல் இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களோட கோல வந்து யாராவது, இல்ல நீ அந்த வேலலாம் போக்கூடாது அப்படின்னாங்கன்னா, அதுக்காக நீங்க எவ்ளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ அத ட்ராப் டவுன் பண்ணாம நீங்க அத ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். உங்களோட பயத்த ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு இயர் தான் 2025. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஹாக் ஸ்பிரிட் டைம் டு லெட் கோ. ஆல்ரெடி ரிலீஸ் வந்துச்சு. இப்போ டைம் டு லெட் கோ. எஸ், இட்ஸ் டைம் டு லெட் கோ ஆஃப் யுவர் ஃபியர். ஸோ 2025ல உங்களோட பயம் எல்லாமே போயிடணும். டைம் டு லெட் கோ ஆஃப் யுவர் ஃபியர் அண்ட் டைம் டு ரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2025ல நீங்கள் யார் அப்படின்றத ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் இந்த 2025 வந்து முடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் வந்து உங்களோட ஃபியர் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ 2025ல யூ ஹேவ் டு லெட் கோ ஆஃப் யுவர் ஃபியர், ரிலீஸ் யுவர் ஃபியர். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா அந்த 2 கார்டு 3 கார்டுமே வந்துச்சு. டைம் டு லெட் கோ, ஃபியர், ரிலீஸ். 3 கார்டுமே உங்களோட பயத்த தூக்கி எறிய சொல்லி தான் சொல்லுது. ஸோ ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் யுவர் ஃபியர். ஸோ உங்களோட பயத்த தூக்கி எறிகிற ஒரு இயர் தான் 2025. ஸோ வந்து நீங்கள் உங்கள் பயத்த தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் யூ வில் ஷைன். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்கேட் ஸ்பிரிட் அண்ட் லைஃப் இஸ் அ மிஸ்ட்ரி. யா, லைஃப் இஸ் அ மிஸ்ட்ரி. லைஃப் வந்து எல்லாருக்குமே ஒரு மிஸ்ட்ரி தான். எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளால் வந்து டக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் லைஃப் இஸ் அ மிஸ்ட்ரி. ஸோ அந்த மிஸ்ட்ரியை நீங்கள் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா உங்களோட பயத்தை போயே ஆகணும். அண்ட் உங்களோட அட்ராக்ஷன்ற ஒரு கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் பாசிட்டிவான திங்ஸ் அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாசிட்டிவான மிராக்கிள்ஸ் நிறைய நடக்கும் உங்களோட லைஃப்பில். ஸோ திங்க் பாசிட்டிவ். பாசிட்டிவாகவே யோசிங்க, பாசிட்டிவாகவே நடக்கும். அண்ட் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸுமே கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2025ல வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான மிஸ்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் நடக்கும். லைக் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துலலாம் ஹெல்ப் கிடைக்கும். எதிர்பார்க்காத நேரத்துலலாம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கதவை தட்டும். ஸோ உங்களோட பாஸ்ட் லைஃப்பை விட்டுட்டு உங்களோட ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய பாசிட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். லைக் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேரும். ஸோ நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் ரீச் யூ டு அ கிரேட்டர் ஹைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ் திங்ஸ். லைஃப்பில் வந்து நிறைய பாசிட்டிவ் திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக் ஸ்பிரிட் கிளியர் ஆஃப் த கிளட்டர். ஸோ வந்து உங்களுக்கு உங்களோட மைண்டை வந்து லைக் மைண்டில் வந்து நிறைய லைக் ஓவர் திங்கிங் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஒரு சின்ன விஷயம், ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட ரொம்ப வந்து ஓவர் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் see கிளாரிட்டி. லைக் உங்களுக்கு கிளியராக இருக்கும். உங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். நீங்கள் என்னென்னலாம் யோசிச்சிங்களோ அது எல்லாமே ஒரு கிளியரர் தாட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இப்போ நீங்கள் ஓவர் திங்கிங் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுவேன். டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க். அது நான் வந்து ரீட் பண்ணேன். பிகாஸ் எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட தாட்ஸ் எல்லாமே நம்மளோட மைண்டில் இருக்க ஒரு விஷயந்தான். அது வந்து டெஃபினட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் அப்படி நம்புறீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவான திங்ஸாக உங்களோட மைண்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல ஓகே, உங்களுக்கு நிறைய கார்ட் பாப்ட் அப் ஆயிருக்கு. என்னன்றதை பார்க்கலாம்.
ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிலூப் ஸ்பிரிட் லைஃப் இஸ் ஸ்பீடிங் அப். ஸோ உங்களோட லைஃப் வந்து இப்போ 2025ல ஸ்பீடப் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து நிறைய நிறைய ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். லைக் இழுத்தடிச்சிருந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்போ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு முடியும். ஸோ அதுவுமே வந்து உங்களோட ஹாப்பினஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டு தான் ஆன்டிலூப் ஸ்பிரிட். ஸோ வந்து உங்களோட லைஃப் வந்து ஸ்பீடப் ப்ராசஸில் இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சோ அதுக்கான ஃபாஸ்ட் அவுட்கம்ஸ்லாம் கிடைக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்களுமே வந்து ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்பீங்க. ஸோ பிலீவ் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அண்ட் உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் வந்து உங்களை வந்து இன்னுமே வந்து ஒரு பெட்டர் வெர்ஷனாக தான் மாற்றும். ஸோ இந்த கார்டு வந்து லைஃப் இஸ் ஸ்பீடிங் அப் வில் கிவ் அ குட் அவுட்கம் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். அடுத்து வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஃபலோ ஸ்பிரிட் த அபண்டன்ட் யூனிவர்ஸ் வில் ப்ரொவைட். ஸோ வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய அபண்டன்ஸ் கொடுக்கும். அபண்டன்ஸ்னால் லைக் வந்து ஃபினான்ஷியலியும் சரி, மென்டல் ஹெல்த் வைஸும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருப்பீங்க. லைக் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களை இனிமேல் லேக் பண்ணாது. லைக் வந்து இனிமேல் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நினச்சுமே வந்து நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. லைக் வந்து ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. நம்மளுக்கு இது கிடைக்காதா, கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் லைக் வந்து ஐல் ட்ரஸ்ட் யூனிவர்ஸ், ஐல் ட்ரஸ்ட் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருப்பீங்க. லைக் வந்து ஒரு கிளியர் கட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களை வந்து ஒரு நல்ல ஹைட்டுக்கு ரீச் பண்ணும். உங்கள் மேலேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு க்ளோயிங் எரால இருப்பீங்க. ஸோ வந்து இப்போ நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மளோட பாடி, மைண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் தெரியும். நம்மளோட ஸ்மைல்லேருந்து எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு க்ளோவிங் எரால இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஒரு செல்ஃப் கேர் டிப் இல்லைன்னா எப்படி? ஸோ உங்களுக்காக நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். அந்த செல்ஃப் கேர் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐ எம் ஏபிள் டு கிரியேட் த லைஃப் ஐ வாண்ட். எஸ், உங்களுக்கு லைஃப் எந்த மாதிரி வேணும் அப்படின்றது உங்களால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். யூ ஆர் பிளெஸ்ட் கைஸ். ஸோ யூ ஹாவ் அ பிளெஸ்ட் லைஃப், யூ ஹாவ் அ ஹாப்பி லைஃப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ ஆர் ஏபிள் டு கிரியேட் த லைஃப் யூ வாண்ட். உங்களுக்கு என்னென்ன மாதிரி லைஃப் வேணும், எப்படி இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே லைஃப் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் பிளெஸ்ட். அண்ட் இந்த லைஃப் வந்து இந்த 2025 உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகுது. அண்ட் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. எஸ், பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த 2025 உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதை குறிப்பிடுற ஒரு கார்டு தான் இது. யூ ஆர் ஏபிள் டு கிரியேட் த லைஃப் யூ வாண்ட். ஸோ நான் உங்களுக்காக புல் அவுட் பண்ண போகிற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரெண்டு கார்டு ஒட்டிகிட்டு இருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். லெட் மீ புல் அவுட் யூ ஃபார் த நெக்ஸ்ட் கார்டு. அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஐ see பியூட்டி in the parts of me that I used to see they were broken. ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரொம்ப லேக் ஆகிட்டுருக்கு, அந்தந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணும், அதிலலாம் நான் வந்து இன்னுமே வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அந்த ஏரியாலுமே வந்து ஒரு பியூட்டி இருக்குது. லைக் வந்து டெவலப் பண்ணாத ஒரு நேரத்துலேயே அதில் ஒரு பியூட்டி இருக்குது அப்படின்றது தான். ஸோ உங்கள் லைஃப்லேயுமே வந்து ஒரு டார்க் சைடு இருக்குன்னா அந்த டார்க் சைட்லேயுமே ஒரு பியூட்டி இருக்குது அப்படின்ற குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. ஸோ மோரோவர் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் இந்த இயர் உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் வந்து கொண்டு வரப்போகுது. ஸோ நிறைய பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் உங்களை நம்புறது. அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட லைஃப் ஸ்பீடப் ஆகிட்டுருக்கு. அண்ட் யூ ஹாவ் டு பூஸ்ட் அப், யூ வில் அட்ராக்ட் மெனி திங்ஸ் அண்ட் த யூனிவர்ஸ் வில் ப்ரொவைட் யூ வித் abundance. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் மெசேஜஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கரண்ட் லைஃப். வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா க்ரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ பைல் 3. ஸோ இந்த டெக் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வாட்டர் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். லைக்
பீச்சஸ், ஓஷன், சீ இந்த மாதிரி ஒரு விஷயத்து மேலே உங்களுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து உங்களோட கேரக்டரில் ஒரு இதுவாக பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் நான். ஸோ வந்து உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போகிறேன் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கார்டு என்ன 2025க்காக ப்ரொடக்ஷனுக்கு நான் புல் அவுட் பண்ணுற கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்திருக்க ஃபர்ஸ்ட் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர்ஸ். ஸோ ஸ்டில் வாட்டர்ஸ் எதை குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் அண்ட் ரியாஜினுவேஷன். ஸோ இந்த வீக், அதாவது இந்த வீக்கில், ஸோ இந்த இயர் 2025ல் நீங்கள் ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும். லைக் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஸ்டக் ஆகி உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் அந்த டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு உங்களோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடப் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உங்களோட ஒர்க் லைக் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். லைக் பொறுமையே இல்லாதவங்க அப்படின்னா நீங்கள் எந்த இயர் வந்து பொறுமைனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க. எப்படி பேஷண்ட்டாக இருக்கணும், எவ்வளோ அமைதியாக இருக்கணும், காமாக எப்படி இருக்கணும், ஹார்ஷாக எப்படி பேசக்கூடாது அப்படின்றத நீங்கள் இந்த இயர் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஸ்டில் வாட்டர்ஸ் அப்படின்னாலே பீயிங் பேஷன்ஸ் அண்ட் ரீஅஜினுவேஷன்னா ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகும் லைஃப். அண்ட் நெக்ஸ்ட் வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செனோட். செனோட் வந்து எதை குறிப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸ், லைக் வந்து உங்ககிட்டேருந்து மறைச்சி வச்சிருந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே இந்த இயர் ஒன்று ஒன்றா வெளியில் வரும். ஸோ மேபி அது ஷாக்கிங் நியூஸாக இருக்கலாம், உங்களுக்கு டிசப்பாயிண்டிங் நியூஸாக கூட இருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து மற்றவங்களால சொல்லப்படுற ஒரு நியூஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகுது, அதாவது உங்ககிட்டேருந்து மறைச்சி வச்சிருந்த சீக்ரெட்ஸ்லாம் ரிலீவ் ஆகுதுன்னு சந்தோஷப்படுங்க. பிகாஸ் மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஹவவர் மற்றவங்க என்ன யோசித்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்னாலும், பட் ஸ்டில் உங்களை பற்றின ஒரு விஷயம், ரூமர் இதெல்லாம் வெளியில் வரும்போது ரொம்ப லைக் கேட்க நல்லாயிருக்கும். ஒரு சில ரூமர்லாம் வந்து உங்களுக்கே சிரிப்பேற்றுற மாதிரி இருக்கும், ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களை பற்றின ஒரு சீக்ரெட்ஸ் வெளியில் வரும்போது கேர்ஃபுல்லாக காது கொடுத்து கேளுங்க. ஸோ உங்களை பற்றி உங்களோட சர்க்கிள்ஸில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட விருப்பம் தான். பட் ஸ்டில் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, லைக் மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கெய்சர். ஸோ கெய்சர்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா யூஸ் யோர் பவர். அதாவது வந்து ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி இருக்கும், நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு. உங்களுக்கு கரெக்டுன்னு எது படுதோ அதுதான் நீங்கள் இந்த 2025ல் ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து அதை மாற்றிக்கணும், லைக் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. உங்களுக்கு அது ஓகேவா இருக்குது, நீங்கள் அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஃபாலோ இட். மற்றவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா எதிர அவங்க விலகிக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க சும்மா டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, லைக் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வேலையே இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, உங்களோட கோல்ஸ்லேருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை பார்த்துட்டே இருங்க. ஸோ யூஸ் யுவர் பவர். கரெக்டாக உங்களோட பவரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற ரிவார்ட், அதாவது அப்ரிசியேஷன், ரெக்கக்னைசேஷன் ஒன்று கிடைக்கும். இது எதர் உங்களோட ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சரௌண்டிங்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் இது வந்து அப்ளிகபிள். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம். ஸோ இந்த டேம் கார்டு எது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் அ சாய்ஸ். என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் சாய்ஸ் நீங்கள் தான் எடுக்கணும். சாய்ஸ் எடுக்கிற அந்த ஒரு ரைட்டை வந்து யாருக்கு கொடுக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் சாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு பாத் கரெக்டாக இல்லைனாலும் நீங்கள் மறுபடியும் வேறு பாத் சூஸ் பண்ணலாம். பட் கரெக்டாக இல்லைனாலும் நீங்கள் அதில் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க, விச் அது மற்றவங்க சொல்லி கொடுத்தாலுமே உங்களுக்கு புரியாது. ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம படித்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அது நம்ம படித்து சும்மா மக்கப் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். பட் அது புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஸோ அதுதான்
லைக் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நம்மளால் கெயின் பண்ண முடியும். ஸோ மேக் அ சாய்ஸ். சாய்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் பயப்பட தேவையில்ல. எதுக்கு பயப்படணும்? ஒன்று நீங்கள் அதில் வந்து சக்ஸஸ் ஆக போகிறீங்க அப்படி இல்லைன்னா, இன்னொன்று நீங்கள் வந்து எது வந்து தப்பான சாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம இது கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு தெரியும். சக்ஸஸ் இருக்குது, ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எய்தர் யூ லேர்ன் ஆர் யூ சக்சீட். ஸோ ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயமே உங்களுக்கு 2025ல இல்லை. எய்தர் யூ லேர்ன் ஆர் யூ கெட் சக்சீட். இந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு 2025ல இருக்குது. ஸோ ஃபெயிலியர் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு வேர்டே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. யூ வில் லேர்ன் டு க்ரோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக நான் ப்ளாட் பண்ண போகிறேன் அந்த நெக்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பபிள். ஸோ இந்த பபிள் கார்டு எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீல்ட் யோர் எனர்ஜி. அதாவது வந்து இப்போது நீங்கள் வந்து ரொம்ப கைண்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஷீல்ட் யோர் எனர்ஜி, ப்ரொடெக்ட் யோர் எனர்ஜி. ஒரு சில டைமில் நீங்கள் ரொம்ப வல்னரபிளாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, கத்தணும் போல இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்களே உங்களோட செல்ஃப்லேயே வந்து ஜென்டிலாக இருக்கணும். டாக்ஸிக்காக மாறாமல் ஜென்டிலாக இருக்கணும். நிறைய பேர் இங்கே வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. கோல் ரீச் பண்ணணும், டெட்லைன்ஸ் மீட் பண்ணணும், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே டாக்ஸிக்காக இருக்கீங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உங்களோட மேலே கவனத்தை காட்டணும் அப்படின்னா அதை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறீங்க. இதுவே மற்றவங்களுக்குன்னா நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக இருக்கீங்க. ஸோ அந்த ஜென்டில்னஸில் ஒரு 0.5% உங்கள் மேலே காட்டினா கூட நீங்கள் ரொம்ப அழகாக க்ளோ ஆகுவீங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு டெட்லைன்ஸ் மீட் பண்ணுற டாஸ்க் இருந்தால் கூட அது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் டாக்ஸிக்காக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஜென்டிலாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் என் சைட்லேருந்து. உங்கள் மேலேயும் கொஞ்சம் ஜென்டில்னஸ் காட்டுங்க, உங்கள் மேலேயும் கொஞ்சம் இறக்கப்படுங்க ப்ளீஸ். ஸோ இது ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் என் சைட்லேருந்து. ஸோ உங்கள் மேலே நீங்கள் டாக்ஸிக்காக இல்லாமல் ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுங்கள். ஸோ ஷீல்ட் யோர் எனர்ஜி. அந்த ஒரு கைண்ட் நேச்சரை யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷர். ஸோ ப்ளஷர் வந்து நிறைய மீனிங்கை குறிப்பிடும். லைக் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறது, ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை குறிப்பிடும். ஸோ இந்த இடத்துல ப்ளஷர் எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டெபிலிட்டி மைண்ட் செட். அதாவது நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க. இவ்வளோ நாள் பரியாக டெட்லைன்ஸ் முடிக்கணும், டாஸ்க் முடிக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எனக்கு மூச்சு விட கூட டைம் இல்லை, அந்த மாதிரி இருந்த நீங்கள் இப்போ ஒரு ரிலாக்ஸிங் ஸ்டேட்டில் இருப்பீங்க. லைக் ஒரு வெக்கேஷன் மாதிரி எங்கேயாவது போகிறதா இருக்கட்டும், லைக் உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு காஃபி ஷாப் எடுத்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை வீட்லேயே வந்து ஒரு 17 ஹவர்ஸ் ஸ்ட்ரைட் தூங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ரெஸ்டிங் ஃபேஸில் இருப்பீங்க. உங்களுக்கு அது ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு எராலாக இருப்பீங்க. ஸோ இந்த 2025ல உங்களுக்கு ஒரு ரெஸ்டிங் எராவுமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும்போது உங்கள் மேலே நீங்கள் அந்த ஜென்டில்னஸ், அந்த காம் நேச்சர், உங்களோட அந்த வல்னரபிலிட்டி சைட்லாம் போய் நீங்கள் அப்படியே வந்து லைக் ஒரு ரெஸ்டிங் ஃபேஸில் இருப்பீங்க. லைக் வந்து அது ஹெவன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ளஷர் ஃபீல் பண்ணுவீங்க. அதை குறிப்பிடுற கார்டு தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்காக வந்திருக்க கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசஸிங். ஸோ அசஸிங் ஆல்ரெடி ஸ்கெடியூல் படி நடக்கிற ஒரு கார்டு தான் இது அசஸிங். ஸோ நீங்கள் வந்து லைக் ஆல்ரெடி உங்களுக்கு டெட்லைன்ஸ், டாஸ்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் அந்த ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும்போதும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கெடியூலில் ஃபாலோ பண்ணுவீங்க. லைக் வந்து 6 o'clock நம்ம எழுந்துக்கணும், 6:30க்கு இந்த ஒர்க் முடிச்சு வைக்கணும், 7 o'clockலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும். ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதை குறிப்பிட்ட கார்டு தான் அசிஸ்டிங். ஈவன் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டிங் எரால இருந்தாலும் இந்த ஸ்கெட்யூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. உங்களோட பர்சனல் க்ரோத்துக்காக அந்த ஸ்கெட்யூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அசிஸ்டிங். அந்த ரெஸ்டிங் எராலுமே வந்து உங்களோட பர்சனல் செல்ஃப், உங்களோட செல்ஃப் கேர், செல்ஃப் டைமுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இட் வில் எவென்ச்சுவலி ஹாவ் அ பியூட்டிஃபுல் க்ளோ இன் யோர் லைஃப். அண்ட் நெக்ஸ்ட் அவங்களுக்காக வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர். ஓகே, இந்த இடத்துல ஃபியர் அப்படின்னா ஃபியர் ஆஃப்
யோர் செல்ஃப். அதாவது வந்து அவங்களோட கோவத்தோட ஃபியராக இருக்கட்டும், உங்களோட வல்னரபிலிட்டி நேச்சரோட ஃபியராக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் தூக்கி எறியணும். லைக் இந்த ஒரு 2025 இந்த இயரில் நீங்கள் ஃபியர், அதாவது உங்கள் பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. லைக் மேபி ஃபியர் வந்து ஒன்று உங்களோட ஃபியர் போகும், அப்படி இல்லை அப்படின்னா மற்றவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க. லைக் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சும்மா கலாய்க்கிறதுக்கு ஏதாவது பேசவே பயப்படுவாங்க. உங்ககிட்ட மெஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. லைக் உங்களை முறைச்சி பார்க்கவே பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயத்தை நீங்கள் வந்து உருவாக்குவீங்க. லைக் யூ வில் க்ரோ ட்ராஸ்டிக்கலி லைக் தட். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. ஃபியர்னால் நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்றது கிடையாது. ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு ஹைட்டை ரீச் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து லைஃப் எல்லாருக்குமே வந்து ஃபேராக இருக்காது. ஒரு சிலருக்கு அன்ஃபேரும் இருக்கும். லைக் உங்களை வந்து மாக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ரொம்ப கேலி பண்ணுறதுக்கு, கிண்டல் பண்ணுறதுக்கு. அந்த கேலி கிண்டலுமே வந்து நம்மளுக்கு ஹர்ட் ஆகும் தான். அது தெரிஞ்சுமே ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க முன்னாடிலாம் வந்து ஒரு டிராஸ்டிக்கல் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பீங்க நீங்கள். ஸோ உங்களை திருப்பி அவங்க கலாய்க்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. அதை குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் ஃபியர். ஸோ அது வந்து ஒரு அமேசிங் கார்டு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பி ஜென்டில் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு. ஸோ பீஸ், ஸோ ஃபியர் அண்ட் பீஸ். ஸோ உங்களுக்கு ஃபியர் இருந்தாலுமே பீஸ் வந்து உங்களை காம் டவுன் பண்ணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருந்தாலோ இல்லை மற்றவங்க உங்களை வந்து பார்த்து பயந்தாலும் யூ வில் ஃபைண்ட் பீஸ் இன் யோர் லைஃப். ஸோ உங்களோட லைஃப் வந்து எவ்வளோ கேஓட்டிக்காக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் லைக் ஐயோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருந்திருந்தாலும் சரி, யூ வில் ஃபைண்ட் பீஸ் வித்தின் யோர் செல்ஃப். அதை குறிப்பிட்ட கார்டு தான் பீஸ். ஸோ உங்களோட டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் லைஃப், உங்கள் லவ் லைஃப், உங்கள் ஃபேமிலி லைஃப், உங்கள் கெரியர் லைஃப், ஒரு உங்கள் சோஷியல் லைஃப், இது எல்லாமே வந்து ஒரு பீஸ் ஸ்டேட்டில் இருக்கும். எதுவுமே உங்களை வந்து மெஸ் பண்ணாது. லைக் வந்து எதுவுமே கேஓட்டிக்காக இருக்காது. எல்லாமே ஒரு ப்ளஷரபிள் ஸ்டேட், லைக் ரொம்ப காமிங்கான ஸ்டேட். இந்த பீஸுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளஷர் தான். ஸோ அதனால இது எல்லாமே வந்து ஒரு ப்ளஷரபிள், ஒரு காமிங் ஸ்டேட், ஒரு ரொம்ப லைக் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபேஸ் இருக்கும். ஈவன் தோ ஃபியர் அப்படின்ற ஒரு கார்டு இருந்தாலுமே யூ வில் பி அட் பீஸ். எஸ், அந்த ஃபியர் உங்களை வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது. நீங்கள் அந்தளவுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக லைக் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பீஸ் வந்து லைக் நீங்கள் மெடிடேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். லைக் மெடிடேஷன் இஸ் அ குட் வே. உங்களுக்குள்ளே இருக்க பீஸ் கொண்டு வரணும், உங்களுக்குள்ளே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கொண்டு வரணும் அப்படின்னா மெடிடேஷன் இஸ் ஆல்சோ அ குட் வே. ஸோ பீஸ்ன்றது ஒரு பெரிய பெரிய கார்டாகவே நான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த மாதிரி லைக் லைஃப் வந்து எல்லாருக்குமே பீஸ்ஃபுல்லாக இருக்காது. எல்லாருமே லைக் எவ்வளோ கேஓட்டிக்காக இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். லைஃப் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிருக்கு, லைஃப் ஹேஸ் குக்ட் அஸ் அவுட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பீஸ் கார்டு வந்து எனக்கு ஒரு பெரிய கார்டாக தான் தெரியுது இந்த இடத்துல. ஸோ யா, ஸோ பீஸ் வந்து வந்திருக்கிறதுனால இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ளஷர் ஃபார் யூ கைஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்காக புல் அவுட் பண்ண போகிறேன். அதாவது வந்து இன்னொரு டெக்லேருந்து புல் அவுட் பண்ண போகிற கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை ஸ்பிரிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ வந்து எல்லாருக்குமே தெரியும் கேட்டர்பில்லர்லேருந்து தான் பட்டர்ஃப்ளை வந்திருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இதுவுமே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனான லைக் ட்ரான்ஸ்ஃபார்மிங்கான ஒரு இயர். 2025 is going to be absolutely a change for you அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல். அதாவது நீங்கள் 2024 இருந்த ஒரு பர்சனை விட 2025 இருக்க பர்சன் ரொம்ப அழகாக இருப்பாங்க. எய்தர் இன்சைட் அண்ட் அவுட் போத், எந்த சைடில் பார்த்தாலுமே நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. உங்களோட கேரக்டர், உங்களோட நேச்சர், அவங்களோட வே ஆஃப் டாக்கிங், நீங்கள் வே ஆஃப் ரெஸ்பெக்டிங், இது எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பீங்க நீங்கள். லைக் யூ வில் பி அட்ராக்டட் பை மெனி பீப்புள். லைக் எல்லாருக்குமே உங்களை க்ராஸ் பண்ணி உங்களை ஃபேஸ் பண்ணி போகிற எல்லாருக்குமே வந்து உங்கள் மேலே ஒரு கண் இருக்கும். 2024 பார்த்த ஒரு பீப்புளுக்கும் 2025 உங்களை பார்க்குற பீப்புளுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியும். நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க. எய்தர் ஃபிசிக்கலி ஆர் லைக் ஃபிசிக்கலி ஆர் லைக் மென்டலி ஆர் எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்திருப்பீங்க 2025. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 2025 யூ வில் பி ஸோ
பியூட்டிஃபுல் அண்ட் கார்ஷியஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு பயப்படாதீங்க. உங்களை நீங்களே சேஞ்சஸ்க்கு வந்து பயப்பட தேவையில்ல. சேஞ்ச் பார்த்து பயப்பட இந்த லைஃப்பில் வந்து ஒரு நிலையான விஷயம் என்னன்னா சேஞ்சஸ். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் சேஞ்சஸ். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா Rabbit Spirit. Now it's a lucky time. So in the 2025 is really a lucky time for you. So இவ்வளோ ஓப்பனாக எந்த ஒரு ஃபைலுக்குமே வந்து யூனிவர்ஸ் சொல்லலை. ஸோ உங்களுக்கே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க இட் இஸ் அ லக்கி டைம். 2025 இஸ் யோர் லக்கி டைம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களால் எந்த அளவுக்கு 2025ல என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியும், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும், உங்களோட பெஸ்ட் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ தாராளமாக கொடுங்க. என்ஜாய் டு த ஃபுல்லஸ்ட். அட் த சர்டைன் பீரியட் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ரெக்ரெட் பண்ணக்கூடாது, இந்த டைம் பீரியடில் நம்ம இது பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு. பிகாஸ் இட் இஸ் யோர் லக்கி டைம். இட்ஸ் யோர் லக்கி டைம் கைஸ். மேக் யூஸ் ஆஃப் இட். எந்த அளவுக்கு ஹாப்பியஸ்ட்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியஸ்ட்டாக இருந்துக்கோங்க. ஸோ இட்ஸ் யோர் லக்கி டைம். டோன்ட் வந்து ரெக்ரெட் பண்ணறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லாத அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஃபுல்லஸ்ட்டாக வாழ்ந்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 2 பாயிலுக்குமே வரலை. பிகாஸ் இது வந்து அவ்வளோ ஓப்பனாக யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ see it as a good sign. It is really meant for you அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. This is your lucky time. Make use of it. ஸோ நான் உங்களுக்காக புல் அவுட் பண்ண போகிற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். Let me shuffle it for you. ஸோ அடுத்து உங்களுக்கு வரப்போகிற அந்த கார்டு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிக் ஸ்பிரிட். யூஸ் யோர் மைண்ட் வைஸ்லி. ஸோ நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன பேசுகிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பேசுங்க. வந்து உங்களோட வேர்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே எந்த நிமிஷத்தில் எப்படி வேணாலும் ட்ரிகர் பண்ணலாம். நீங்கள் அதை யோசிக்கவே முடியாது. பட் இட் கேன் ட்ரிகர் எனி ஒன். ஸோ ஸ்பீக் பண்ணும்போது சரி, யூஸ் யோர் மைண்ட் நாலேஜ் வைஸ்லி. ஸோ உங்களோட நாலேஜ் இது எல்லாமே யாராலையுமே திருட முடியாது. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக, வைஸ்னால் அறிவு, உங்களோட அறிவை தான் குறிப்பிடுது. ஸோ நீங்கள் உங்களோட பிரெயினை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம். ஏதாவது ஒரு கியோட்டிக்கான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, கிளாஷஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கத்தாமல் பொறுமையாக ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரொம்ப பொறுமையாக கேட்பாங்க. பிகாஸ் அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் பொறுமையாக சொன்னோம் அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஓகே அவங்க பொறுமையாக சொல்கிறாங்க, நம்மளை கத்தக்கூடாது, நம்மளுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ யூஸ் யுவர் மைண்ட் அண்ட் டங் வைஸ்லி. ஸோ ரொம்ப காமாக யோசித்து பிஹேவ் பண்ண வேண்டிய ஒரு டைம் பீரியடும் வரலாம். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் டேக்கிள் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிரிட். டேக் த லீட். ஸோ ஒரு சில இடத்துல அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொசிஷன் இருக்கும். அந்த பொசிஷனுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணும், இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கவே இருக்காது. யார் வரீங்க, முன் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹெசிடேட் பண்ணாமல் உங்களை நீங்களே ட்ரஸ்ட் பண்ணி ஐ கேன் டூ தட், ஐ வில் டேக் த லீட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வரணும். எஸ், நீங்கள் அங்கே வரணும். யூ ஹாவ் ஆல் த நெசசிட்டி அண்ட் ஆல் த ரிசோர்ஸஸ் இன் யோர் ஹேண்ட். ஸோ டேக் த லீட். டைம் டு டேக் த லீட். எஸ், உங்களோட லைஃப் உங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு டைம் இது. உங்களோட லைஃப்பில் சாய்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தான் மேக் பண்ணணும். நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட லைஃப்பை சீரியஸாக நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் இது. ஸோ டோன்ட் லீவ் இட் ஃபார் அதர்ஸ். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மற்றவங்களுக்கு விட்டு வைக்க வேணாம். கிராப் இட். உங்கள் கையில் வரும்போது அதை கிராப் பண்ணிவிடுங்க. ஸோ அது நீங்கள் விட்டீங்க அப்படின்னா எய்தர் நீங்கள் ரெக்ரெட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெக்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நாக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ், ஐ வில் டூ தட், ஐ கேன் டூ தட் அப்படின்றது உங்களை நம்பணும். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பேர் ஸ்பிரிட். டேக் டைம் அவுட். ஸோ டெஃபினட்டாக லைஃப் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? டைம் அவுட். வெளியில் போய்ட்டு என்ஜாய் பண்ணணும்.
உங்களுக்கான அந்த செல்ஃப் டைமை நீங்கள் கொடுக்கணும். உங்களோட பவுண்ட்ரிஸை நீங்களே ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். லைக் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் என்ன, அப்போ வந்து இன்னும் எனக்கு ஐடியா கிடைக்கும் அப்படிலாம் கிடைக்காதுங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். அப்போ தான் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களோட மைண்ட் கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம், பிடிச்ச சாங் கேட்கலாம், பிடிச்ச மூவி பார்க்கலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணலாம். ஸோ அது இப்படி பண்ணுறதுனால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாச்சுன்னா உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் அந்த பிரெயினே கொடுத்துரும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு டிப் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸிங் எரால இருந்தீங்க அப்படின்னா வந்து லைக் காம் டவுன், டேக் அ பிரேக். உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ், பிடிச்ச சாங், பிடிச்ச புக்ஸ் இந்த மாதிரி படிங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் அண்ட் யூ கேன் சூஸ் அ குட் சொல்யூஷன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மட்டும் நான் செல்ஃப் கேர் கொடுக்காம போயிடுவேன்னா உங்களுக்காக வந்திருக்க கார்டு என்னன்னு பார்க்கலாமா? ஐம் ஜஸ்ட் பியோர் மேஜிக். அஃப்கோர்ஸ் யூ கைஸ் ஆர் ரியலி பியோர் மேஜிக். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸிஸ்டன்ஸே ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது வந்து உங்களை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக பேசினாங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ குறைய போகிறதில்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500 நோட் வந்து நீங்கள் கசக்கி போட்டாலோ இல்லை தூக்கி போட்டாலோ அதை கிழிச்சு போட்டாலுமே அதோட வேல்யூ 500, அதுலேருந்து அது குறையாது. அது மாதிரி தான் இப்போ மற்றவங்க உங்களை இன்சல்ட் பண்ணாலோ இது பண்ணாலோ உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். உங்களோட வேல்யூ உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு தெரியும். அண்ட் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் சச் அ பிளஸ் அப்படின்றது உங்கள் ஃபேமிலிக்கு தெரியும். ஸோ அவங்க சொல்கிறதுனால இது மாற போகிறதில்ல. யூ கைஸ் ஆர் சச் அ பியோர் மேஜிக். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப். இட்ஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் ஐ பிலீவ் இன். எஸ், யூ ஹாவ் டு பிலீவ். நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தப்பே இல்லை. ஸோ இப்போ யாராவது வந்து அதெல்லாம் வந்து பொய் அப்படி இப்படின்னா மாறப்போகிறதில்ல. பிகாஸ் பீப்புள் டென் டு ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். எல்லாருக்கிட்டேயும் போய் இல்லை இதுதான் கரெக்டுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ யூ ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் யூ பிலீவ் இன். நீங்கள் எது நம்புறீங்களோ அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் தட் இதை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓவரால் இந்த அப்கமிங் இயர் உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் அண்ட் நிறைய சாய்ஸஸ் கொடுக்க போகுது. அண்ட் இட் வில் பி அ பிளஸ்ட் இயர் ஃபார் யூ. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் உங்களோட 2025 ப்ரொடக்ஷன். I hope you guys loved it and I enjoyed making this video. I'll catch you on another video. Until bye bye.